பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை. இன்னைக்கு மாசம் 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கார் நம்முடைய தலைவர் அவர்கள். இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு, ஆரோக்கியம், கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், வேலூர், ஈரோடு ஆக 7 நகரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றத்துல நவாஸ் கனியால பிரச்சனை நடந்துச்சு கோவில்ல. ஆனா அவர் ஊர்லயே நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதை பத்திலாம் நம்ம எம்பிக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை போல. இப்போ ஒரு வீடியோ பதிவு வரும், அந்த வீடியோ பதிவை பாருங்க. நமக்கு இந்த நிலைமை இப்போ நீங்க பாக்குறது ஆப்பிரிக்காலயோ இல்ல இந்தியால இருக்க ராஜஸ்தான்லயோ இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதி தாலுக்குல தான் இது நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்க பல ஊர்ல இந்த பிரச்சனை நடந்துதான் இருக்கா. அது என்னென்ன ஊர்னு பார்க்கலாம். மருதநல்லூர், கண்ணம் இந்த ஊர்ல, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம், நெல்லை, நாங்குநேரி, ராதாபுரம் இந்த மாதிரி நிறைய சுத்தி உள்ள ஊர்கள் எல்லாம் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. 8 ரூபாய்க்கு ஒரு குடம் தண்ணிய வாங்கி குடிக்கிறாங்களாம். நம்ம ஊர்ல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அதை பத்திலாம் திமுகக்கு இதை பத்திலாம் கவலையே இல்லை. அழகா விளம்பரம் கொடுத்துடலாம், விளம்பரம் கொடுத்தா மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, 5000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும், எப்போ நம்மளுக்கு ஓட்டுன்னு சொல்றாங்களோ அப்போ நம்மளுக்கு ஓட்டு போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பர ஆட்சி மட்டும் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. விளம்பர ஆட்சி மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்லை. சுத்தி சுத்தி பெண்களுக்கு நான் இது பண்றேன், பெண்களுக்கு நான் அது பண்றேன், பெண்களுக்காக தான் நான் பஸ் விடுறேன், பெண்களுக்காக தான் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க பெண்கள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு கேனை வச்சு அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி தூக்கிட்டு போறாங்க. அவங்க அவ்வளோ போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்களாம். ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கலையா, இந்த தண்ணிக்கான வசதி கொஞ்சம் கூட பண்ணி தரலையா. இதை பார்த்து பெரும்பாலுமா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1000 ரூபாய் கொடுக்கறது ஓகே, 5000 ரூபாய் கொடுக்கறது ஓகே, ஆனா தண்ணிலாம் முக்கியமான ஒரு பொருள் தானே, அதெல்லாம் மக்களுக்கு கிடைச்சுதானே ஆகணும். இப்ப கிடைக்காம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பண்ணலாம்ல, எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், எதுக்கு விளம்பரம் பண்ணணும், ஒரு விசிலுக்காக அவ்வளவு போராடுறாங்க, விசில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எவ்வளவோ பண்றாங்களே, தேவையில்லாத ஹீரோயின்ஸ் எல்லாம் கொண்டு உள்ள ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க, எந்தெந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்க்குலாம் காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. இவ்வளோ பண்ண வைக்கிறவங்க தண்ணிக்காக ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.